கூட நம்ம தூங்கி இல்லாம ஆக்கிடணும். அந்த இருட்டு வரும்போது தூங்கிடணும், மறுபடியும் சூரியன் ஒளிக்கும் போது எந்திரிச்சிடணும். ஸோ லைஃப் பிகம்ஸ் பிரைட். ஒருத்தனுக்கு திருடணும், ஏமாத்தணும், கொலை செய்யணும், இந்த சிந்தனை பூரா இருட்டில் தான் வரும், பகல்ல வராது. All the unnecessary thoughts will emerge only in the darkness. So a Brahman, a Vaishnava, a spiritual person will utilize the day and sleep off in the night. ஒரு வைஷ்ணவன், ஒரு பிராமணன், ஒரு ஆன்மீகவாதி பகல் பூரா முழிச்சிருந்து இருட்டில் தூங்கிடுவான். ராட்சசா will sleep in the daytime and he will be wide awake in the night. அரக்கன் என்ன பண்ணுவான்னா பகல்ல பூரா தூங்கிட்டு நைட் 8 மணிக்கு 10 மணிக்கு இப்படி கண்ணெல்லாம் முடிச்சு உட்காந்துட்டு இருப்பான் அரக்கன். இப்போ நீங்க பாருங்க, மாடர்ன் வேர்ல்ட்ல நைட் லைஃப் அதிகமாயிட்டே இருக்கு. பீப்புள் ஆர் வெரி ஆக்டிவ் இன் த டெட் ஆஃப் த நைட். ஐ திங்க் தே ஆர் ஆல் ஃப்ரம் ராவணாஸ் ஃபேமிலி. எல்லாம் அரக்கர் குடும்பத்திலிருந்து வந்துட்டாங்க. ஸோ தட் ignorance. So the whole point Prabhupada is saying here, reduce the darkness and increase the brightness in life. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டை கம்மி செய்து ஒளிமயமான வாழ்க்கையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். Very important. And what is darkness? Lust, laziness, and one more thing. Lust, laziness, and I forgot the third thing. Where I have written, மறந்தே போச்சே. சரி, சோம்பேறித்தனம், காமம், உறக்கம், yes, sleep. So these three things should be balanced. If you balance these three things, then ignorance is under control. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காமம், உறக்கம், சோம்பேறித்தனம், இதை மூணை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடும். In Mukundamala Stotra, Kulashekara Maharaja is singing a song. Alasyam vyapani yad bhakti sulabham dhyayasva narayanam. Alasyam அப்படினா சோம்பேறித்தனம். Alasya means laziness. Alasyam vyapani. If you give away laziness, bhakti sulabham. Bhakti is very easy. Bhakti sulabhama kadachrum. Dhyayasva narayanam. Just give away laziness. Krishna is, at a call, we can reach Krishna by a call. சோம்பேறித்தனத்தை துறந்தம்னா பகவானை அடையிறது பெரும கஷ்டமே கிடையாது. So Krishna says, aham atma gudakesha sarvabhutashayastitah. அர்ஜுனா, குடாகேஷா, அனைத்து உயிரினங்களின் இதயத்திலும் நான் குடிகொள்கிறேன். I am living in everyone's heart. And not only human being, I live in every sarvabhutashaya. This word is very important. Sarvabhutashaya. I live in every living entity's heart. அனைத்து உயிரின் இதயத்திலும் நான் வாழ்கிறேன். மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடிகள், reptiles, plants, trees, human being. Krishna lives in everyone's heart. Then the next line Krishna says, aham adischa madhyascha bhutanam antayevacha. நான் தான் துடக்கம், ஆதி, நான் தான் அந்த, முடிவு, நான் தான் மத்தியம், மதியமும் நான் தான். I am the beginning, I am the middle, and I am the end, which means Krishna is everything. நான் தான் துடக்கம், நான் தான் முடிவு, நான் தான் மதியம், எல்லாமே நான் தான். Understanding that Krishna is everything is Krishna consciousness. கடவுள் தான் அனைத்தையும் செய்கிறார் அப்படின்னு தெரிந்து கொள்வதுதான் கிருஷ்ண உணர்வு, வேற ஒண்ணுமே கிடையாது. Understanding that. In Tamil Nadu, there is a Vishnu temple and the Lord Ramachandra, Ram temple, and Ram is called Erikaatha Perumal. தமிழ்நாட்டில் ஒரு ராமர் கோயில் இருக்கு, அங்க ராமருக்கு ஏரிகாத்த பெருமாள் அப்படின்னு பேர். ஏரினா டேம். Actually the dam was built by Ram himself.
அந்த ராமரே வந்து அந்த பாலத்தை, அந்த அணையை, அந்த டேமை கட்டுனதாக அங்க நம்பிக்கை. ஸோ ஒன்ஸ் that river used to overflow in a huge volume. அந்த அணை, அந்த அந்த நதி வந்து, ஆறு வந்து கரை புரண்டு ஓடுமா, அந்த அளவுக்கு தண்ணி வரும் அந்த ஆத்துல. ஸோ the king decided, let us build a dam there. அங்க ஒரு அணை கட்டலான்னு அரசர் முடிவு செஞ்சிட்டார். So he called all the people and he wanted to finish the dam before the rainy season. மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த அணையை கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு அரசர் ஆசைப்பட்டார். And work is going on at a terrific speed. பயங்கரமான வேகத்தில் வேலை நடக்குது. But they could not finish the dam and the rainy season is nearing. மழைக்காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, அணை கட்டி முடிக்க முடியல. So the king said, bring everyone in the country, all the youngsters, all the men, everybody should be on the job. உடனே அரசன் சொன்னாரு, ஊர் மக்கள் அனைத்து பேரையும் கொண்டு வந்து ஒன்றாக இந்த அணையை கட்ட வேண்டும். All of them should be in the job and everybody should build. எல்லாரும் வச்சு இந்த வேலையை வாங்கலாம் முடிவு பண்ணிட்டார் அரசர். And they started building the dam. எல்லாருமே அணையை கட்ட ஆரம்பிச்சாங்க. And one day a sadhu, a sannyasi, a real saint who is meditating on Lord Krishna 24 hours a day is walking by that place. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி, ஒரு முற்றும் துறந்த முனிவர், ஒரு சாது சந்நியாசி, கடவுளின் நாமத்தை மட்டுமே ஜபம் செய்து போகக்கூடியவர் அந்த வழியா போனார். So immediately the people who are in charge, the engineers, அங்க வேலை செய்யக்கூடிய நிபுணர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சன்னியாசி சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்காரு, அந்த ஆளையும் பிடிச்சி வேலை வாங்கலாம் அப்படின்னு அவரையும் கூப்பிட்டுட்டாங்க. So they made the sannyasi also to work. And the sannyasi is not expert in all these things. He is a simple minded person. ரொம்ப எளிமையான சன்னியாசி. ஒரு கை உள்ளங்கை அளவு எவ்வளவு உணவு ஒதுங்குமோ அதை மட்டுமே சாப்பிட்டு திருப்தியாக வாழக்கூடிய ஒரு சன்னியாசி. இஸ்கான் டிவோட்டி கிடையாது. ஏன்னா நம்ம டெம்பிளில் ஃபீஸ்ட்னா அப்படியே 20 ஐட்டம் இருக்கும், கலர் கலரா. ஏகாதசிக்கு வந்து நார்மல் டே விட அதிகமாக சாப்பிடுவோம். But this sannyasi will eat only whatever he can hold in his palm. கையில எந்த அளவுக்கு ஒதுங்குதோ அதை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு சன்னியாசி. And people brought him also into the job. அவரையும் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்க. But he sincerely did everything. அவர் கூட மெதுவா செய்யார், வேலை செய்கிறார். And there was a supervisor and he had a whip in his hand. அங்க வந்து ஒரு காரியதர்சி இருந்தாரு, கையில சாட்டவார் இருந்தது. And whoever is not working properly, he will whip them, give a lash to them. நேரா வேலை செய்யாதவங்களுக்கெல்லாம் ஒரு அடி கொடுப்பார். And that man by mistake gave one lash to the sannyasi also. அந்த சன்னியாசிக்கு கூட ஒரு சாட்டவாரில் ஒரு அடி கொடுத்துட்டார். சீக்கிரமா வேலை செய், and he gave one lash. You know what happened? When the sannyasi got the beating, அவருக்கு அடி கிடைச்ச உடனே அந்த ஊர்ல இருந்த அனைத்து மக்கள், அரசன், மந்திரி, பிராமணர்கள், பெண்கள், அத்தனை பேருக்கு முதுகுல அந்த சாட்டவார் அடி விழுந்ததாம். அதே நேரத்தில் everyone in that country got that lash, that whip on their shoulder. Because அவ்வளவு தூய்மையான ஒரு பக்தரை போய் அந்த மனிதன் தவறுதலா அடிச்ச போது, because they beat him up, by mistake, that thing was experienced by every living entity in that country. அத்தனை பேரும் அந்த வலியை அனுபவித்தார்கள். That's why Krishna says, you please me, yasmin tushte jagat tushta. If Krishna is pleased, all the living entities in the world are pleased. கடவுள் திருப்தி அடைஞ்சார்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் திருப்தி அடைஞ்ச மாதிரி. That is why Prabhupada will always use that example of watering the root of a plant. பிரபுபாதர் வந்து இந்த எடுத்துக்காட்டை எப்பவுமே சொல்லுவார். என்ன, ஒரு செடியினோட வேர்ல தண்ணி ஊத்துனா அந்த நரிஷ்மெண்ட் செடிக்கு எல்லா இடத்துலையும் பரவும். If you water the root, the plant will get that nourishment. அதே மாதிரி
எஸ்மின் துஷ்டே, கடவுளை திருப்திப்படுத்தியாச்சுன்னா, if you please Krishna, every living entity in the world will be pleased, because they are all Krishna's part and parcel and they are connected to Krishna. எல்லார் உயிரினங்களும் கடவுளோட தொடர்புள்ளவங்க தான். இப்போ நம்ம பிரசாதம் பகவானுக்கு கொடுக்குறோம், and Krishna doesn't come physically and sit and eat of everything. பகவான் உண்மையாகவே உட்கார்ந்து அந்த பிளேட்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறது இல்லை. அப்படி உண்மையா சாப்பிட்டாருன்னு வைங்க, அடுத்த நாள் கொடுப்போமான்னு தெரியாது. அவர் உண்மையா சாப்பிடுறது இல்லை. he accepts it through his eyes. கண்களினால் அந்த உணவை உள்கொள்கிறார், கண்ணினால் அந்த உணவை எடுத்துக்கிட்டு பிரசாதமா நமக்கு திருப்பி கொடுத்துறார். everything comes back, whatever you offer to Krishna comes back. so பகவானை எந்த விதமாக சேவை செய்தாலும் அது இந்த உயிரினங்களுக்கு திரும்ப கிடைக்கத்தான் போகுது. if Krishna is satisfied, all the living entities in this world are satisfied. அப்ப இந்த அத்தியாயத்துல 10வது அத்தியாயத்துல அடுத்து வரக்கூடிய 20 ஸ்லோகமும் கிருஷ்ணர் அதைத்தான், நான் எவ்வளவு மகிமையானவன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். கிருஷ்ணா இஸ் எக்ஸ்பிளைனிங் how great Krishna is and how great is Krishna. அதைத்தான் அடுத்த 20 ஸ்லோகங்கள்ல அவர் விளக்குறார். so because Krishna is the pivot, the main point, if we satisfy Krishna, then the universe gets satisfied. And this is explained in Mahabharata. பகவான் திருப்தி அடைந்தால் எப்படி உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் திருப்தி அடைகிறது அப்படிங்கிறது மகாபாரதத்தில் விளக்கியிருக்கார். எப்படி திரௌபதி got a அக்ஷய பாத்திரம், திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சிருச்சு. and the speciality of அக்ஷய பாத்ரா is every day when the sun rises, the pot will be full. சூரியன் உதித்தால் உடனே இந்த அக்ஷய பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு உணவு வேணா எடுத்துக்கலாம், எவ்வளவு உணவு வேணா, you can take any amount of food, it will be full. then after sunset, finally Draupadi will eat and she will wash the pot and she will keep it upside down, and next day morning when she takes it up again food will come. அப்போ தினமும் பொழுது சாயும் போது திரௌபதி உணவை சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிருவாங்க. அப்புறம் உணவு கிடைக்காது, அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு தான் உணவு கிடைக்கும். திஸ் இஸ் a special blessings to திரௌபதி. திரௌபதி அம்மையாருக்கு கிடைத்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இது. and one day திரௌபதி also ate, பாண்டவஸ் ate, பாண்டவர்கள் சாப்பிட்டாச்சு, திரௌபதி சாப்பிட்டாச்சு. அவங்க இந்த பாத்திரத்தை கழுவி வச்சிட்டாங்க. she washed and she kept it off. and by that time Durvasa came. Durvasa is a very complicated person. துர்வாசர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மனிதர். அவர் முன்னாடி போனாலும் சாபம் கிடைக்கும், சைடில் போனாலும் சாபம் கிடைக்கும், எப்படி போனாலும் சாபம் கண்டிப்பாக கிடைக்கும். Durvasa is a very special person. However you serve him, he will finally curse you. எவ்வளவு சேவை செஞ்சாலும் அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. you try your best, still he will curse you. நம்ம வீட்டில் கூட சிலப்போ 1-2 துர்வாசா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்கள சிரிக்க வைக்கிறது. இட்ஸ் வெரி டஃப் டு ப்ளீஸ் them. so துரியோதனா knows the secret of Draupadi. திரௌபதியின் ரகசியத்தை தெரிந்தவர் துரியோதனன். அதனால என்ன செஞ்சாரு, he sent Durvasa after sunset. அப்படியே இந்த திரௌபதி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா துர்வாசாவை துரியோதனன் அனுப்பி விட்டார், அங்க போங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. ஃபைனலா துர்வாசா சாபம் கொடுத்துருவார், உணவு சேவை செய்ய முடியாது. because they can't feed Durvasa, he will curse them. this was the whole intention of Duryodhan. துரியோதனன் பெரிய சதி திட்டம் செய்து துர்வாசாவை அனுப்பிட்டார். and Durvasa came. Yudhishthira became so happy. A sadhu has come to my hut, hermitage in the jungle. I am very fortunate, I am blessed. Oh great sadhu, please come, please take food from my place. யுதிஷ்டருக்கு பெருந்தன்மையோட ரொம்ப ஆனந்தத்தோட, இந்த காட்டுல ஒரு மகான் நம்மளை பார்க்க வந்துட்டாரே, நான் ரொம்ப பாக்கியசாலி,
நீங்கள்லாம் போய் யமுனையில குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக உணவு நான் தயார் செய்துக்கிறேன் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்லிட்டார். And Durvasa did not come alone. He came with 10,000 disciples. அவர் தனியா வரல, 10,000 சீடர்களை வேற கூட்டிட்டு வந்திருக்கார். And Yudhishthira thought, anyway I've got Akshaya Patra back at home. என் வீட்டுல தான் அக்ஷய பாத்திரம் இருக்கே அப்படின்னு தைரியத்துல சொல்லிட்டார். And Durvasa went to Yamuna for a bath with 10,000 disciples. 10,000 சீடர்களோட துர்வாசா வந்து யமுனையில குளிக்க போயிட்டார். And Yudhishthira came and said, Draupadi, get everything ready, everything, prepare everything. Durvasa is coming with 10,000 disciples and it's a great opportunity for us, let us serve him. 10,000 சீடர்களோட துர்வாசா வர்றாரு, நமக்கு இது ஒரு பெரிய பாக்கியம், அவருக்கு உணவு சேவை செய்யலாம் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றார்.